38 வயசு ஆன ஒருத்தர் கல்யாணமாகி 5 வருஷம் ஆயிருக்கு. 2 குழந்தைங்களும் பெற்றிருக்காரு. இருந்தாலும் சமீப காலத்தில் செக்ஸில் ஈடுபடுறப்ப பாதிலேயே ஆண் உறுப்பு சிறுசாகிடுது, அதோடய ஸ்ட்ரென்த் கம்மியாகிடுது. இந்த பிரச்சனை முதல்ல கிடையாது, இப்போ தான் வந்திருக்கு அவருக்கு. இதுக்கு என்ன காரணம், என்ன செய்யணும்னு சொல்கிறார். ஏற்கனவே நல்லபடியாக செக்ஸ் பண்ண முடிஞ்சு இப்போ அண்மையில் தான் பண்ண முடியல, அந்த மாதிரி பாதையில் அது டவுன் ஆகிடுதுன்னா அநேகமாக அதோடைய காரணம் மன ரீதியான காரணம் தான் இருக்க முடியும். அதை பற்றி தெளிவாக இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக சொல்லப்போனால் ஒரு ஆணுக்கு விருப்பத்தன்மை சரியாக நீடிக்க முடியல, உடனே டவுன் ஆகிடுது அப்படின்னா ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு கண்டிஷன் இருக்குது, உடம்பு ரீதியாக. அது பேர் தான் வீனஸ் லீக்குன்னு சொல்லணும். அதாவது உடம்புல இருக்கிற ரத்தம் ஆண் உறுப்பு போய் ஆண் உறுப்பு பெருசாகி அங்கே ரத்தம் தங்கியிருந்தால் தான் கடைசி வரைக்கும் செக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ளே போகிற ரத்தம் தங்கி இருக்கணும். சில பேருக்கு என்ன ஆகும்னா போன ரத்தம் அங்கே தங்கியிருக்காது. ஒரு ரத்த குழாய் இருக்கு இல்லையா, வெயின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதில் லீக் ஆகிட்டுருக்கும். இப்போ போன ரத்தம் என்ன ஆகுது, தங்காமல் இருக்குது, பின்பக்கம் வந்துடுது. அப்போ விருப்பத்தன்மை வந்தாலும் உடனே டவுன் ஆகிடுது, பாதிலே டவுன் ஆகிடும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். மோட்டர் சைக்கிளுக்கோ நம்ம மெரிக்கிற சைக்கிளுக்கோ காற்றடிக்கிறோம். வால்வு நல்லா இருந்ததுன்னா நம்ம அடித்த காற்று நல்லா போய் ஃபில் பண்ணி நம்ம சைக்கிளை மெரிக்க முடியும், மோட்டர் சைக்கிள் ஓட்ட முடியும். சப்போஸ் வால்வு டேமேஜ் ஆகிருந்தது, சரியாக இல்லைன்னு என்ன ஆகும், நீங்கள் எவ்வளோ காற்று அடித்தாலும் காற்று பின்பக்கம் வந்துடுது, வெளியே வந்துடுது இல்லையா. அப்போ காற்று தங்காது, வண்டி ஓட்ட முடியாது, மெரிக்க முடியாது. அதே தான் இந்த கண்டிஷன் பேர் வீனஸ் லீக். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முந்தி நல்லா இருந்தது சார் எனக்கு, இப்போ தான் அப்படின்ற ஆகையினால இந்த கண்டிஷன் இருக்குன்னு நான் நினைக்கல. அநேகமாக என்னுடைய அபிப்பிராயத்தில் இவருக்கு மன சம்பந்தமான பிரச்சனை தான், சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன் மெயினாக, அதாவது ஏதோ ஒரு காரணம், செக்ஸ் பாதி பண்ணுறப்போ ஆஃபீஸ் பற்றியோ பணத்தை பற்றியோ குழந்தைங்களை பற்றியோ வீட்டில் ஃபேமிலி பிரச்சனை பற்றியோ நினைவு போச்சுன்னா பாதியில் டவுன் ஆகிடும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு செக்ஸில் ஒரு ஆணுக்கு 2 பேருக்கும் சொல்கிறது ஆணு பெண்ணு, முக்கியமாக ஆணுக்கு முதல்ல தூண்டுதல் வரணும், ரத்த ஓட்டம் போகணும், அங்கே தங்கணும், கடைசி மூச்சு வரைக்கும் கடைசியாக செக்ஸ் முடிக்கிற வரைக்கும் இந்த ரத்த ஓட்டம் அங்கே தங்கியிருக்கும், போயிட்டே இருக்கணும். அப்போ தான் செக்ஸு செயல்பாடு முடிக்க முடியும். புரிஞ்சுதா? அதுக்கு என்ன தேவைப்படுது, தூண்டுதல் ஒரே அளவில் வந்துகிட்டே இருக்கணும், சேம் இன்டென்சிட்டியோடு வந்துகிட்டே இருக்கணும். எக்காரணத்தினாலேயோ அந்த சேம் இன்டென்சிட்டி அதே இப்போ அழுத்தமான தூண்டுதல் கிடைக்கலன்னா என்ன ஆகும், முதல்ல போன ரத்தம் அங்கே தங்கியிருக்கு, பாதியில் டிஸ்ட்ராக்ஷன் வந்துடுச்சு, ஏதோ ஒரு காரணம். அப்போ தூண்டுதல் கம்மியாகிடுது இல்லையா. அப்போ கம்மியாகிறப்ப என்ன ஆகும், ரத்த ஓட்டம் போகிறது கம்மியாகும், ஆண் உறுப்பு சிறுசாகிடும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல இன்ஃப்ளோ இருக்குது, ரத்த குழாய் ஆர்ட்ரின்னு சொல்லும், அவுட்ஃப்ளோ இருக்குது, வெயின் வெளியே வந்துடுது அங்கேருந்து. எல்லா அவயவத்துலையும் இருக்குது, ஆண் உறுப்புலையும் இருக்குது, ஆர்டரி இருக்குது, வெயின் இருக்குது, கேவர்னோசல் ஆர்டரி, கேவர்னோசல் வெயின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தூண்டுதல் கிடச்சி தொடர்ந்து ரத்த ஓட்டம் அங்கே போனால் தான் ஆண் உறுப்பு விருப்பத்தன்மை நீடிக்கும், செக்ஸ் செயல்பாடு நல்லபடியாக முடிக்க முடியும். கடைசி வரைக்கும் போகாமல் தூண்டுதல் போகலைன்னா ரத்த ஓட்டமும் தேவைப்படுறதுக்கு கண்டினியூஸாக போகாது, இருக்கிற ரத்தம் வெளியே வந்துடும், கொஞ்சம் ட்ரெயின் ஆகிடும், விருப்பத்தன்மை நீடிக்காத டவுன் ஆகிடும். இப்போ எதுனால டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சுன்றது இவர் சொன்னால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், திடீர்னு ஒரு முதுகு பிடிச்சிக்கிச்சு, ஒரு இரும்பல் வந்தது, தும்மல் வந்தது,
ஒய்ஃப் மேலே கோபம் வந்தது, இல்லை அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த டைம் தான் ஆஃபீஸ் வாக்கி மறந்துட்டேனே, பண்ணி ஆகணுமே, டைம் இல்லையேன்னு ஞாபகம் வரலாம். லோன் ரீபேமெண்ட் பண்ணணும், அது பண்ணலைன்னா அவன் பிடிச்சி கத்த போகிறான்னு அதோட பயம் வந்துடும். இதெல்லாம் அந்த டைமில் வர்றப்போ இந்த மாதிரி ஏதாவது மனசில் ஒரு எண்ணம் வந்ததுன்னா தூண்டுதல் கம்மியாகிடும். சம்டைம்ஸ் என்னாகும், ஒரு நாள் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்திருக்கும், பாதியில் வெறும் தன்னை சிறுசாகிட்ருக்கும் ஆண் உறுப்பு. அப்போ என்னாகும், அடுத்த நாள் போகிறப்ப ஏன் போன தடவை அந்த மாதிரி ஆச்சு, இந்த முறை என்ன ஆக போதோ அப்படின்னு பார்ப்பார். இந்த பயத்திலே ஸ்பெக்டேட்டர் தன்னைத்தான் பார்க்குறப்போ பிறப்பு தன்னை போயிடும் பாதியில். ஏன்னா நேற்று அந்த நடந்தது இன்றைக்கி நடக்குமா நடக்காதான்னு பார்க்குறப்போ அதே மாதிரி தான் ஆக போகுது. ஆகையினால இவர் இது தாண்டி வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒன்று, இது மாதிரி யோசனை செய்யாமல் ஒய்ஃப் கிட்ட நல்லபடியாக பேசி அந்த அம்மாவை தூண்டுதல் கொடுக்க சொல்லுங்கள். இதோடைய எண்ணமும் வெளியே போகக்கூடாது, இது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி முடியலையா, ஒரு கவுன்சிலர் தெராபிஸ்ட் கிட்ட போய் கவுன்சிலிங் எடுத்து இல்லை பிஹேவியரல் தெரப்பி எடுத்து தாண்டி வரலாம். என்ன கேட்டிங்கன்னா டாக்டரையும் கன்சல்ட் பண்ணுங்க, ஒரு திறமை உள்ள டாக்டரு. மற்ற காரணங்கள் எதாவது இருக்கான்னு செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே தாண்டி வர்றதுக்கு வழிமுறைகள் இருக்குது. முக்கியமாக முதல்ல உங்கள் பயத்தை நீங்கள் விட்டுடணும். ரெண்டாவது, கவுன்சிலரையோ தெராபிஸ்ட்டோ டாக்டரோ கன்சல்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக இருங்க வாழ்க்கை.